ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் ரொம்பவே சிம்பிள் தான், பொறுமையாக சொல்லித்தரேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. இந்த எடிட் நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் எடிட் பண்ணலாம். நான் வந்து VN ஆப்பில் எடிட் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு வாக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே வீடியோ வந்து காப்பி ஆயிரும் பக்கத்தில். இப்போ இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லேயர் வந்து மேலே போயிடும். இப்போ அந்த வீடியோ லேயர் மேலே ஒரு டைம் டச் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஹோல்டு பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருங்க. இப்போ அந்த ப்ளூ கலர் லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், FILL. அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் லேயரை கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் லேயர் மேலே ஒரு டைம் டச் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லீனியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து 2 டைம் டச் பண்ணும். ஒரு டைம் டச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டைம் டச் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இப்போ நான் பண்ணுற மாதிரி உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே இந்த லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்சன் வந்து தெரியணும். ஸோ வந்து இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு பர்சன் தெரிகிற மாதிரி இருக்கணும், ஹைட் ஆகிடக்கூடாது. இப்போது சென்டரில் அந்த லைனை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீ ஃப்ரேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீ ஃப்ரேமை வந்து ஒரு டைம் நீங்கள் டச் பண்ணிக்கணும். டச் பண்ணதுக்கப்புறமா வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். செகண்ட் பர்சன் வந்து மறைவாங்க இன்விசிபிளாக. ஃபுல்லாக இன்விசிபிளாக மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கீ ஃப்ரேமை வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனை வந்து கொஞ்சமாக இப்படி வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் பர்சன் தெரியுவாங்க. தெரிஞ்சாங்கன்னா கீழே வந்து அப்படியே மூவ் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். அந்த பர்சன் வந்து மறைய வச்சதுக்கு அப்புறமா ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். இப்போ மறைஞ்சதுக்கு அப்புறமா மேலே அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனை அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ கீழே வந்து வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்க. அந்த பர்சன் வந்து ஹைட் ஆவாங்க. மறைஞ்சதுக்கு அப்புறமா கீ ஃப்ரேமை டச் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீ ஃப்ரேமை டச் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த லைனை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் இழுத்து விடணும். ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து வீடியோவை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா பர்சன் வந்து மறைவாங்க. மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த லைனை வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து விடணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வாங்க. ஓரளவுக்கு இந்த இடத்துல வரும்போது லாஸ்ட்டாக இந்த லைனை ஓரளவுக்கு இங்கே மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ளூ லேயரை அப்படியே கிளிக்கில் இருந்ததுன்னா மோஷன் அப்படிங்கிற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மோஷனை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபேடுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கறனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மோஷனில் போயிட்டு பிளிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது லூப்பில். அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன்.